வணக்கம். இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். எப்பவும் போல ஏர்லி மார்னிங் 4:45க்கெல்லாம் வந்து எழுந்துட்டேன். ஃப்ரைடே மட்டும் 4:45க்கு எழுந்தாலுமே டைம் பத்தாத மாதிரியே இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா துளசி பூஜை செய்கிறோம் அப்படிங்கிறனால துளசி மடத்துக்கும் பூஜை ரூமுக்கும் நடக்கிறக்கே டைம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லா இருக்குமே இந்த ஃப்ரைடே மட்டும் தோணும். எழுந்தோடனே எப்பவும் போல் வந்துட்டு அரிசி வந்து உலைய வச்சுட்டு அப்படியே வந்து குளிக்கிறதுக்கு போயாச்சு. குளிச்சுட்டு வந்தோடனே அரிசி வந்து ஊறிட்டு இருந்துச்சு. அதை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் கசாயம் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வேக வச்சுட்டு தான் வெளி வேலைக்கு போனேன். 3 அடுப்பில் வேலை செஞ்சு பழகிட்டனால 3 அடுப்பையும் வந்து ஃபில் பண்ணிட்டா தான் அப்பாடி அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நீ வந்து ஒரு 5:35 தான் ஆச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். பார்க்கறக்கே அவ்வளோ ரம்மியமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே வந்து ஒரு கோலத்தையும் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்துட்டு துளசி மாடத்துக்கும் கோலம் போட்டு விட்டுட்டேன். இலவாசப்படியில் விளக்கேற்றி சாமியை கும்பிட்டு அப்படியே வந்து துளசி பூஜையும் முடிச்சிட்டேன். நான் வந்து துளசி பூஜை ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன். வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு மட்டும்தான். இதுக்குன்னு தனியாக எக்ஸ்ட்ரா வந்து செலவு பண்ணினா சாமி கும்பிட்றது கிடையாது. நான் இது வந்து நிறைய வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட துளசி பூஜை வீடியோவை எந்த ஒரு சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லாமே அது வந்து நம்மளுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால எல்லா சாமி கும்பிட்றதுமே சிம்பிளாக தான் வந்து வச்சுக்கிறது. வந்துட்டு டெய்லி பூ மாற்றுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், டெய்லி வந்து நான் பூ மாற்றிடுவேன். பூவே வைக்காமல் கூட இருந்துக்கலாம். ஆனால் வந்து பழைய பூ வச்சு வந்து சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறனால இங்கே வந்து ஸ்ரீரங்கம் மார்க்கெட்டில் ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்கும். அப்படிங்கிறனால பூ மார்க்கெட் போய் நான் வந்து பூ வாங்கிக்குவேன். அதனால் எனக்கு ஒரு வாரத்துக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். நிறைய இடங்களில் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாகவும் இருக்கும். அதனால் வீட்டில் என்ன பூ இருக்குதோ அதை வச்சும் கூட சாமி கும்பிட்டுக்கலாம். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.